ஒரு கதை கேட்போமா? இன்னைக்கு கதையை ஓப்பன் பண்ணால் ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறார். காலேஜில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக காலேஜ் டேஸ் போகுது. கொஞ்ச நாள் ஆக ஹீரோ கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமிட் ஆகிறாங்க. ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறாரு ஹீரோ. அதனால் நம்மளும் எப்படியாச்சும் கமிட் ஆகணும்னு ஹீரோ முடிவு பண்ணுறார். பேசிக்காக ஹீரோ ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டர். ஒரு நாள் ஹீரோவுக்கு ஒரு ஜூனியர் பொண்ணை பிடிச்சிருது. ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கால் பேசுகிறாரு. கொஞ்ச நாள் ஆக ஆக ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிச்சிருது. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஹீரோயினி வீட்டில் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினி போய் அவங்க அப்பா அம்மாட்ட ஹீரோவை லவ் பண்ணுறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. ஹீரோயினி ஹாப்பியாக ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஹாப்பி ஆகலை. ஏன்னா ஹீரோவுக்கு தெரியும் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலை. அவங்க அம்மா நான் செத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வேறு பொண்ணை பார்க்க போகிறாரு. இந்த விஷயம் ஒரு நாள் ஹீரோயினிக்கு தெரிய வருது. ஹீரோயினி ஹீரோ கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அழுறாங்க. நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினி நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினி திரும்ப திரும்ப வந்து ஹீரோட்ட என்னைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சுறாங்க. ஹீரோவுக்கும் வேறு பொண்ணு செட் ஆகாதனால வேறு வழியே இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவை மீறி ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஹீரோ பண்ணது கரெக்டாக? நீங்கள் ஹீரோயினி பிளேஸில் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான கதையை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேட்கணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.